ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோஸ்லாம் போட்டு. ஸோ என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட்லலாம் போட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த விலாகு அண்டு லன்ச் ரொட்டீனும் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பாலக்கீரை வச்சு ஒரு கூட்டு மாதிரி, அது வந்து நம்ம சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அண்டு ஒரு கட்டு கீரையை போட்டுட்டு ஃபஸ்ட்டு பருப்பை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் கீரையையும் போட்டுறணும். கீரையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், இதில் வந்து சாம்பார் பொடி சேர்ப்போம். சாம்பார் பொடி சேர்த்தா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் சப்போஸ் சாம்பார் தூள் விருப்பம் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து இந்த பருப்புலேயே நல்லா வேகணும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகணும். இதில் பக்கத்தில் ஒரு கடாயில் நான் வந்து தாளித்து கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதை வந்து சிம் பண்ணிடுங்க. இப்போது கீ ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா அதோட அரோமாவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நல்லா கீ சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பட்டை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பிங்கிஷ் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் 2 தக்காளி, அதாவது நல்ல பழுத்த தக்காளியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா மசிய வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பருப்புலேயே ஒன்றா சேர்த்து சில பேர் வேக விடுவீங்க. பட் இந்த மாதிரி தாளித்து கொட்டினீங்கன்னா அதோட ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. ஸோ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் வந்து இந்த பருப்பில் சேர்த்துட்டு, கீரை பருப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா கீரை வேகும் போதே உப்பு சேர்த்துறாதீங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 5 மினிட்ஸ் வந்து இது கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள். சாப்பிடும்போது சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே யம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாகவே குக்கரில் தண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சு அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த பொடி அவரைக்காய் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து வெட்டி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு விசில் போதும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் எல்லா பொரியலும் பண்ணலாம், முட்டைக்கோசு எல்லாமே பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கடாய் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கடுகு, அப்புறம் ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஏன்னா தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்மோக் வரும். ஸோ கொஞ்சம் சிம்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வந்து ஓரளவு ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவு வதங்கினா போதும். நம்ம எதுக்கு 1/4 கப்புக்கும் அதாவது அந்த அளவுக்கு கம்மியாக தண்ணி சேர்க்குறோன்னா, இதை எப்பயுமே நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, தண்ணி ஊற்றி நம்ம வேக வைப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். இந்த பொரியல் கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த பொரியல் ஆயிரும். நீங்கள் வந்து நார்மலாக பண்ணுறதுனா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம்.
தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ நம்மளுக்கு சூப்பரான அவரைக்காய் பொரியல் வந்து எந்தவித சத்தும் குறையாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு பண்ணிடலாம். அண்ட் வந்து ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அண்ட் கீரை கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போல்லாம் உடம்பு அதுக்கும் நான் வந்து வடிக்கிறதே இல்லை சாப்பாடு. டக்குன்னு குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு இன்றைக்கி. அப்படியே போயிட்டுருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த லாக்டவுன் அண்டு எப்படி டைம்லாம் போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நம்மளுக்கு லன்ச் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து பாப்பா சாப்பிட்ட மிச்சத்துலேயே நான் எனக்கு ரைஸ் போட்டு பொரியல் வச்சு அண்ட் தென் இப்போ ஆம்லெட் போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான், ஆம்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். ஸோ இதுதான் எங்களுக்குரிய இன்றைக்கி லன்ச் மெனு. ஸோ நீங்களும் இந்த காம்போவில் சப்போஸ் உங்களுக்கு அவரைக்காய் பொரியல் பிடிக்கலன்னா இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லைனா முட்டைக்கோசு கூட பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும், பட் ஹெல்தி. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பிளாண்டாக சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதான் நம்ம கீரைக்கூட்டில் வந்து கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கோம்ல, ஸோ நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நெய் விட்டு அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். அண்ட் தென் இப்போ இன்னொரு ரெசிபி ஷேர் பண்ணோன்னு இருந்தேன். பிரியாணி மசாலா நான் எப்படி பண்ணுவேன்னா, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டு. அந்த இது வந்து நார்மல் பட்டை நம்ம யூஸ் பண்ணுற தாளிப்பு பட்டைன்னு சொல்லுவாங்க. இதே இது நீங்கள் சுருள் பட்டைன்னு ஒன்று கிடைக்கும், அது சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த கோயம்புத்தூரில் இங்கே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஸோ அது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதை வந்து அரைச்சிட்டிங்கன்னா நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கிராம்பு 20 கிராம், பட்டை 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், ஓகேயா, அண்ட் சோம்பு 2 ஸ்பூன், அவ்வளோதான். ஹோப் இந்த vlog மாதிரி ஒரு vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.